வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். வாய்ப்பு இருந்தால் கலந்துக்குங்க. புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கைடில் இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி வேணுங்க. பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். புதுசாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே நம்ம கான்செப்ட் இருக்கும். இதை முழுமையாக பார்த்துட்டீங்கன்னா அப்புறமா அப்டேட்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் ஹவர் ஆல்ரெடி நேற்று எங்கே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மேலே போயிட்டு இந்த இடத்துல பாட்டிருந்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்தது ரைட் இந்த இடத்துல பார்த்துருந்தோம். அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு அண்டு இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கு போடல, அன்னைக்கு போட்டு வச்சுது. அது அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10-15 நாளாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறனால நம்ம போட்டு வச்சது அது அப்படியே அதுக்குள்ளேயே தான் ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டச் எடுத்திருக்கேன். நேற்று வந்து முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் போய் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருந்தான். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டான், இந்த ரெசிஸ்டன்ஸுக்குமே சப்போர்ட்டுக்கும் இடையில க்ளோஸ் ஆகிட்டான்னு பார்த்துருந்தோம். நேற்று மார்னிங் ஓப்பன் ஆகணும்னா என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த இடத்துலையே இங்கே ஓப்பன் ஆகி இங்கே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது இந்த ஏரியான்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியாவில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போன எது வரைக்கும் போயிருக்கா ரெசிஸ்டன்ஸு. அதை தாண்டி எங்கே போயிருக்காங்க, இவ்வளோதான் நடந்துட்டு இருக்குதுங்க மார்க்கெட்டில். ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கிறா, எகைன் கீழே வர்றா. கீழே வந்தவன் பாருங்க இந்த இந்த சப்போர்ட்டுகளையே பிக் பண்ணியிருக்கான். அதாவது இதுலேருந்து கணக்கு போட்டு பாருங்க இந்த சப்போர்ட்டு. இருங்க ஒரு நாள் கரெக்டான லைனை போட்டுக்கலாம். பாருங்க இந்த சப்போர்ட்டையே வந்து அதாவது இங்கே வந்து திரும்பி போயிருக்கா. ஏன் திரும்பி போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே சப்போர்ட் எடுத்துட்டான். அந்த மெயின் சப்போர்ட்டுக்கு 1 ஹவரோட சப்போர்ட்டுக்கு வராமல் இங்கே இருக்கிற சப்போர்ட்டவே பிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போனவன் ரெசிஸ்டன்ஸு, மேலே இருந்து கீழே வந்தவன் அகெயின் சப்போர்ட்டு. சப்போர்ட்டுக்கு வந்து போட்டு அதாவது இந்த சப்போர்ட் சொல்கிறேன், இந்த சப்போர்ட்டுக்கு வந்து போட்டு கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு மறுபடியும் வந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கா. இப்போ வந்து இது இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வர்றானா இல்லை என்னென்னு பார்க்கலாம். இது ரன்னிங்கில் இருக்குது. பாடி க்ளோஸ் எங்கே வைக்கிறான்னு தெரியாது. இப்போ தான் அந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. பாருங்கள் டைம் பாருங்கள் காட்டுது பாருங்கள். 57 செகண்ட் ஒன்று இருக்குது, 57 நிமிஷம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 1 ஹவரில் வந்து ஒன்றும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்ச் சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்சில் தான் இப்போ ஓடிட்டு இருக்கான். கீழே வந்தானா தான் இந்த சப்போர்ட் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். அவன் பார்த்து பாருங்க இங்கே தான் மூவ் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட்டில் சுற்றி சுற்றி இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிற நிறையா. ரைட்டுங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கு வச்சுட்டு மேலே போன மாதிரி இங்கே காட்டிகிட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீட்டாகவே வந்து இந்த சப்போர்ட்டவே தொட்டுட்டு தான் மேலே போயிருக்கா. போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். எகைன் கீழே வந்தவன் இந்த ஏரியாவே சப்போர்ட். இது ஒரு மல்டி கனெக்ட் தானே. இங்கே கவனிச்சு பாருங்கள். இது ஒரு கனெக்ட்டு. இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. அதே ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா. நேற்று மார்னிங் அதே ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எங்கே போயிருக்கா ரெசிஸ்டன்ஸ். இதோ இந்த ஏரியா தான். இந்த ஏரியா போய் போட்டு அப்படியே ரிவேஸ் ஆக என்ன பண்ணியிருக்கான். நேற்று நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனால் இது வரைக்கும் போய் போட்டு எகைன் வந்து இதே சப்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறான். இப்போ புரிஞ்சுங்களா? இதுதான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குதுங்க மார்க்கெட்டில். சப்போர்ட் ரெசன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாவே போதுமானது. வந்துட்டு நீட்டாக வந்து இப்போ இது வரைக்கும் வந்து நின்றுட்டுருக்கான். எது வரைக்கும் போயிருக்கான், 4700 வரைக்கும் போயிட்டு 4672. இப்போ பாருங்கள் இந்த கேண்டில் வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். க்ரீன் கேண்டலாக மாறுறான். அப்போ இந்த சப்போர்ட்டை மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணுறான்னு தானே அர்த்தம். இந்த சப்போர்ட்டை மறுபடியும் டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கான்.
புரிஞ்சுங்களா? மார்க்கெட் இதே தான் நடந்துட்டு இருக்குதுங்க. மாற்றி மாற்றி மேலே போகிறது கீழே போகிறது. ஆனால் எல்லாமே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பயங்கரமாக ரியாக்ட் ஆகுறாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ப்ராப்பராக வரைஞ்சு பழகிக்கங்க, ஈஸியாக இருக்கும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் இருக்கிற நம்ம ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது? ஆல்ரெடி செல் ட்ரெண்டு, கரெக்டுங்களா? இதோ இங்கே வந்து இந்த லோ உடைச்சிருக்கான், பாடி க்ளோஸ் வச்சுருக்கான், இங்கே செல் ட்ரெண்டில் இருக்கான். மேலே போனவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்கக்கூடாது, உடைச்சிருக்கான், பை ட்ரெண்டுக்கு மாறி இருக்கான். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இங்கே எப்படி செல் ட்ரெண்டுன்னு சொல்லணும்னு தெரிஞ்சுதுங்களா? இங்கே வாட்ச் பண்ணுங்க. மேலே போய் கீழே வந்து போயிருக்கா இல்லைங்களா? இதை உடச்சிட்டான் பாருங்க, இதை உடச்சி பாடி கீழே க்ளோஸ் வச்சுருக்கா, செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான். மறுபடியும் மேலே போன மார்க்கெட் இந்த ஹை உடைக்க முடியல. அகெயின் கீழே வந்தவன் இந்த ரேஞ்சில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இதோ கரண்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. செல் ட்ரெண்ட்னா கீழே மட்டும் தான் போகணுமா அப்படின்னா கீழே செல்லுக்காக மட்டும் மூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல பைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பிக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத கான்செப்ட். புரிஞ்சுங்களா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை, மார்க்கெட்லையும் தெரிஞ்சுக்க. இந்த இந்த விஷயத்த அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுட்டா போதும். இதை விட்டுட்டு போய் நிறைய அதை இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கும் மார்க்கெட்டை. சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது நம்மளுக்கு செட் ஆகிடும், அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றுமே சொல்கிறக்கு இல்லைங்க. நான் எவ்ரி வீடியோஸில் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், மாற்றி 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 இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது, பட் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அடிப்படை சொல்கிறேன். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.